வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேயர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. ஐயா, திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகுந்த காத்திரப்போட இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறைய பலன்கள் உங்களோட தான் பார்த்துட்டாங்க. சரி. ஸோ அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம எதிர்காலத்தையும் தெரிஞ்சுக்குவோம், ஓடிக்கிட்டே இருக்க வேணாம், எந்தெந்த திசையில் என்னென்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டிக்கு இப்போ வந்திருக்காங்க நிறைய மக்கள் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா. இப்போ வந்து இந்த திருவோண நட்சத்திரக்காரங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டா மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இல்லைங்களாங்கம்மா? அப்போது பூராடம் வந்து 20, உத்திராடம் 21, திருவோணம் 22ங்க. 22வது நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லைங்களாங்கம்மா? ஓகே. இந்த திருவோண நட்சத்திரத்தில் யார் பிறந்தாங்கன்னா திருப்பதி பெருமாள் பிறந்தாருங்க. திருவோண நட்சத்திரத்தில் பெருமாள் பிறந்தாருங்க. ஓகே. அந்த திரு ஓணம்னு சொல்லுவாங்க. திரு ஓணம். அந்த காலத்தில் இந்த திருங்கிற பட்டம் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா, ராஜராஜ சோழன்கள் அந்த காலத்தில் எல்லாம் இருக்கக்கூடிய போது பத்திரிக்கையிலையோ அல்லது ஏதாவது கல்வெட்டுலேயோ அல்லது ஓலைச்சுவடியிலையோ ஒருத்தருக்கு பத்திரிக்கை அனுப்பும்போது ஒரு பேருக்கு பக்கத்தில் அவர் உயர்திரு சுபமாரிமுத்து, உயர்திரு இப்படி போடுவாங்க இல்லைங்களா? அந்த உயர் திருங்கிறத அந்த உயர் எடுத்துட்டு அந்த திரு ஓணம், அந்த காலத்தில் திருச்செந்தூர், திரு பரங்குன்றம், திரு தனி, திரு நெல்வேலி, என்னங்கம்மா நெல்வேலி, அந்த திரு கொடுத்ததுனால திருநெல்வேலி, எல்லாமே இந்த திரு ஓணம். இது கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஓணம் பண்டிகைன்னு ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடுவாங்க. இப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க சந்திர திசையில் தான் அவர் பிறப்பாங்க. திருவோண நட்சத்திரக்காரர்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது. இன்னொரு பெரிய விஷயம் இருக்குதுங்க அவங்ககிட்ட. திருவோண நட்சத்திரம் வந்து மகர ராசியில் பிறப்பாங்க. இந்த மகரம் வந்து முதல வீடு. முதலேன்னு தெரியும்? முதலை தெரியும். முதல இந்த திருவோண நட்சத்திரம் முதல்ல என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல்ல வந்து ஆற்றுக்குள்ளே தண்ணி குடிக்கும்போது வாயை திறந்து படுத்துருக்கோம். ஒரு மாடு வந்து தண்ணி குடிக்கலான்ட்டு வருங்க. இது பாறாங்கல் மாதிரி இருந்து போட்டு டக்குன்னு எடுத்து குறவலையோடு மாட்டி அது தண்ணிக்குள்ளே கொண்டு போய் ஒன்றுக்கு ஒன்று சடப்புடன்னு முறித்து அதை அடித்து திங்கோடு நினச்சிட்டுங்க. வரும்போது அடித்து சாப்பிடக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். இந்த முதல்ல வந்து ரோட்டுக்கு வராதில்லைங்கண்ணே, அது தண்ணிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ தண்ணிக்குள்ளே எது வருதோ அதை அடித்து இது சாப்பிட்ரும். அப்போ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நட்சத்திரம் வருது பாருங்க, ஒரு மிருகம் வருது, வர்றதை அடித்து சாப்பிட்டுக்கு முடிஞ்சு இது தேடி போய் அடிக்காது. அப்போது திருவோண நட்சத்திரக்காரர் எப்படி பழச்சிக்கோன்னா, யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ண வரேன்னு சொன்னால், ஐயோ ரொம்ப சந்தோஷங்க எனக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அப்படியே பெரிய ஆளாக்கிடுவாங்க. அதெல்லாம் என்னங்க, எனக்கு திறமை இருக்குதுங்க, நான் சம்பாரிச்சிக்குவேன், நான் பாய்க்குவேன், நீங்கள் போங்க அப்படின்ட்டாருன்னு வைங்களேன், அவ்வளோதான். அந்த வாய்ப்பு காற்றுள்ள போதே தூத்திக்கங்கிறது வந்த வாய்ப்பு போயிருங்கன்னு. ஒரு கம்பெனி மேனேஜர் ஆகிறதுக்காக, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி மேனேஜர் ஆகிறதுக்கு உங்களுக்கு எல்லா தகுதி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் ஓனரே ஆக போகிறேனுங்கன்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா போச்சு, என்னை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு. இவங்க இறங்கி வந்தால் பெரிய ஆள், இறங்கி வரலைன்னா சின்ன ஆள். ஆனால் இறங்கி அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு வைராக்கியம் உண்டுங்க. அதை தண்ணிக்குள்ளேயே படுத்திருக்கோம். ஒரு நாள் பூரா ஒரு மாடோ மானோ எது வந்து தண்ணி குடிக்க வரலைனாலும் அது பசியோடு தானே படுத்துருக்குதுங்க. அடுத்த நாள் எது வருது அப்போ தான் ஆண்டவன் இறை போடுறாரு, சாப்பிடுது. அப்போ ஒன்று அடித்து ஒன்று வாழுது. ஆனால் இருந்தாலும் திருவோண நட்சத்திரம் என்றைக்குமே அது கடைசி காலத்தில் வாழ்க்கைக்காக போராடிட்டே இருக்கு. அந்த வாழ்க்கை அவங்களுக்கு வந்து, நான் கடைசி காலத்தில் வரைக்குமாவது நான் இந்த கஷ்டப்படுறேனே, எப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு அவங்கள கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சில தோல்விகளை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அவங்களுக்கு சிறு வயசுலேருந்தே நிறைய தோல்விகள் இருக்கும். அவங்களுக்கு அம்மாவுடைய சப்போர்ட்டு எப்போ திருவோண நட்சத்திரக்காருக்கு இருக்குதோ அது வரைக்கும் அவங்க பலம். அம்மாவுடைய காலமோ அம்மாவுடைய பிரிவினையோ நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே டவுன் ஆயிடுவாங்க. எப்பவுமே ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறேங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய காரகத்துவமான ஒரு உறவு இருக்கும் இல்லைங்களா, அந்த உறவோடு நீங்கள் உறவாக இருக்க வரைக்கும் அந்த நட்சத்திரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த நட்சத்திரத்தினுடைய உறவை கட் பண்ணிட்டாங்கன்னா அந்த நட்சத்திரத்துடைய பவரே குறைஞ்சிருங்க. இப்போ திருவோண நட்சத்திரம்னு உதாரணமாக சொல்லிட்டேன், சந்திர திசையில் தான் பிறப்பாங்கன்ட்டேன். இவங்களுக்கு அம்மாவுடைய சப்போர்ட் இல்லைன்னா இந்த நட்சத்திரம் இயங்காதுங்க.
ஓகே. முயற்சி மட்டும்தான் எங்கள் யோகா இயங்காதுங்கன்னு. இதே அம்மாவாக இருந்துச்சுன்னா அந்த உயிர் காரகத்துவம் இருக்குது இல்லைங்களா, இவங்களை பெற்றவங்களே இருக்காங்க. அப்போ இந்த குழந்தைக்கு என்ன வேணும் பெற்றவங்களுக்கு தெரியும். சூரியனுடைய நட்சத்திரம் இருக்குதுன்னா சூரியன்னா அப்பா, அப்பா இருக்க வரைக்கும் அந்த நட்சத்திரம் இயங்கும். அப்பா போனதுக்கப்புறமும் அப்பா பிரிஞ்சதுக்கப்புறமும் அப்பா இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா வேதனைப்படுவார். சொல்கிறாங்க இல்லைங்களா, இறப்புக்கு அப்புறம் ஒரு மனிதனை வந்து ரொம்ப வேதனைப்படுறான். ஒரு மனுஷன் அந்த காலத்தில் இருந்தார், நம்ம என்னமோ பேசணும் திட்டினோம் போனோம் வந்தோம், இன்றைக்கி அந்த மனுஷன் இல்லை, இன்றைக்கி இந்த குடும்பத்தில் என்னென்னமோ நடக்குது, தட்டி கேட்க யாரும் இல்லையே அப்படின்னு சில கவலையில் பேசுகிறாங்க இல்லைங்களா. அதுக்கு எல்லாமே ஒரு ஆன்மாவோட சக்தி தான் எங்கே இருக்குங்க. ஒரு வீட்டில் ஒரு தாத்தா இருந்திருப்பார். அந்த தாத்தா பழசுப்பட்டதை எல்லாம் எடுத்து பாதுகாப்பு பண்ணி வச்சு அந்த குழந்தைகளுக்கு புத்தி சொல்லி நல்லது சொல்லி எல்லாம் சொல்லி வச்சுருப்பார். அந்த தாத்தா போனதுக்கப்புறம் அங்கே கேள்வி கேட்குறக்கோ பதில் சொல்கிறக்கோ யாரும் இருக்காதுங்க. தடி எடுத்தவங்கெல்லாம் தண்டைக்கார மாதிரி எல்லாம் போய் தாய் போயின்னு வச்சு குடும்பம் ஒன்றுலாம் போயிடும். ஒரு குழந்தை பிறந்து மண் மாளிகையாக இருக்குது, அந்த குழந்தை பிறந்து மாளிகையே மண்ணாக போனதும் இருக்குல்ல. இந்த குழந்தை பிறந்தாங்க நான் தொழிலே அழிஞ்சுதும்பான். இன்னொரு ஆளை கேட்டோம்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் இடம் வாங்கி வீடு கட்டினேன் பாரு. கரெக்டுங்களா? இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இடப்பட்ட காலத்தில் உங்கள் விதிக்குள்ளே உள்ள சொருகு வாங்குவேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, விதியை மதியால் வெல்லலான்னு. அப்படி தானே சொல்கிறாங்க. விதியை மதியால் வெல்ல. நான் ஒரு வார்த்தை சொல்கிறேங்க, மதி மேலே விதி ஏறி சவாரி வேணுமா. நம்மகிட்ட இருக்கிற அறிவு 120 வருஷம் ஆண்டவன் கொடுத்தது. விதி என்பது 10,000 வருஷம். உங்களோட மதிக்கு அந்த விதி வந்து அப்படியே முழுங்கி சாப்பிட்டு சவாரி வேணுமா. அதை மதி மேலே விதி ஏறி சவாரி வேணுமா. எங்கே போய் மதியால் விதியால் வெல்லுவீங்க? என்ன இருக்குதோ அப்படியே வாழ்ந்துட்டு போய்க்கலாமா ஒழிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பண்ணுறதா இருந்தால் ஒவ்வொருத்தருக்கிட்ட எவ்வளோ பெரிய கோபம் இருக்குதுங்க, எவ்வளோ பெரிய திறமைகள் இருக்குது, எவ்வளோ பெரிய சிரிப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய உலகம் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாமே. ஒரு கட்டுக்கோப்புன்னு ஏன் கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் மதியில் ஒரு அளவு தாங்க. மதி மேலே விதியேறி சவாரி வேணும். இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. 2000 வருடம் வந்தால் விநாயகர் வந்து நானும் உங்களோடு வந்து வேலை செய்வேன் அப்படின்னு வந்துச்சுங்கன்னு ஒரு ஆதிகால பரிகாரத்தில் நான் எழுதும்போது ஒரு பெரிய புத்தகம் ஒன்று படித்த ஒரு மகான் வந்து சொன்னாங்க, 2000 வருஷம் வரும்போது எப்படி வந்து ஒரு விநாயகர் வேலை செய்வார்னு. அப்போ 2000 வருஷம்னா இப்போ நான் சொல்கிறது இப்போ நம்ம ஜாதகம் பார்க்குற கணக்குக்கு பார்த்தா 25 வருஷம் ஆகுது இல்லைங்களா. அப்போ இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருடம் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களோடு வந்து வேலை செய்வேன்னு ஒரு புத்தக நூலில் எழுதிருச்சுங்க. இது எங்களுக்கு ஒரு குருமார் வந்து பாடம் நடத்துகிறார். எப்படி பாடம் நடத்துகிறாரு? 2000 வருடம் வந்தால் விநாயகர் வந்து வருவார். இது எப்படி ஊர்ஜனப்படுத்தி உண்மையாக்குறதுன்னு கேட்டிங்கன்னா 2000 வருடம் வரும்போது ஜேசிபி பொக்லின் வந்து இந்த உலகத்தில் இறங்குதுங்க. ஜேசிபி பொக்லின் வருது இல்லைங்களா, ஆனை மாதிரியே தும்பிக்க 4 காலுக்கு 4 வீலு பக்கத்தில் கால், பின்னாடி தூக்குது, வால் மாதிரி தூக்குது, இறக்குது, 2 கண்ணுக்கு 2 லைட்டு கரெக்டாக வச்சு விநாயகர் வடிவத்தில் விஞ்ஞானம் பொருந்தி கரெக்டாக வந்து 2000 வருஷத்தில் அது இறங்குதுங்கன்னு. இது எந்த காலத்தில் சித்தர் எழுதி வச்சுக்கிறாருங்க? ஒரு காலத்தில் ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடியில் எழுதி புதிய நூலாக்கி இது எழுதி வச்சுக்கிறாருங்க. கரெக்டாக 2000 வருஷம் வரும்போது அது விநாயகர் வர்றாரு இல்லைங்கன்னு. அப்போ நம்ம விநாயகர்னா யானை, 100 ஆள் வேலை யானை தூக்கும், அதே மனுஷன் வந்து செய்கிறவே மிஷின் செய்த இல்லைங்களா. அப்போ விஞ்ஞானத்துக்கு தகுந்த மாதிரி நூல்கள், இந்த விஞ்ஞானமும் மாறும். ஆதி காலத்தில் வந்து கிராம வாழ்க்கை வாழ்ந்து விஞ்ஞானம் மாறும்னு எனக்கு எழுதி வச்சுருந்தாங்க. அப்போ அவங்க சித்தர்கள் வந்து 5000 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த விதியெல்லாம் இன்றைக்கி மதி மேலே இவங்க எங்கே போய் மதிய வெல்லுவீங்கன்னு கேட்குறேன். நாம் இந்த உலகத்தில் வந்து கண்குளிர என்ன பார்த்தோமோ, என்ன காதில் கேட்டோமோ, எதை ரசித்தோமோ, எதை ருசித்தோமோ அதுதான் உங்கள் உடம்புலையும் மனசுக்குள்ளேயும் பதிவாகு. மற்றது எதுவுமே பார்க்காதது பதிவாகாது. ஒன்று சொன்னாலும் கூட அது என்னென்னு ஊர்ஜினப்படுத்தாமல் நீங்கள் உங்கள் கேமரா எப்படி சேவ் ஆகும்? அப்போ பார்க்குறது, கேட்குறது, ரசிக்கிறது, ருசிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு போராட்டமாக இருக்குது. இதில் கொஞ்சம் ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்தா அந்த வழி பின்பற்றுவீங்க. எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு கச்சிதமாக இருக்குது, இது நான் எனக்கு ஒருத்தர் தைச்சி கொடுத்தவர் நல்லா தைச்சி கொடுத்துருக்கிறாரு, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா நாளைக்கு நான் துணியை எடுத்துகிட்டு போய் அதே டெய்லர்கிட்ட கொடுத்தேன்னு நான் தைச்சி போட்டுக்கோணுங்க. அப்போ எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பின்பற்றுவேனுங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு மதி மேலே விதியேறி சவாரி பண்ணுன்னா விதியை மதியால் வெல்ல முடியாதுங்கிறதுக்கு மதி மேலே விதியேறி சவாரி பண்ணுமா. நம்மளோட அறிவு நம்ம காலம் ஆயிட்டாலும் கூட அந்த காலத்துக்கு பின்னாடி வந்து இந்த மதி மேலே விதியேறி சவாரி பண்ணுறத ஜெயிக்குத ஒழிஞ்சி விதியை மதியால் வெல்ல முடியலைங்க. விதியை மதியை வெல்ல முடியுமாங்கிறது ஒரு கேள்வியாக வச்சு நிறுத்திட்டாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சென்னை வரைக்கும் வச்சுக்கோங்க. சென்னையில் கடல் கரையில் தண்ணி இருக்குது. கடல் தண்ணி எப்படி இருக்குங்க? உப்பாக தான் இருக்குதுங்க. கடல்லேருந்து ஒரு 100 மீட்டர் தாண்டி எல்லா ஜனங்களும் குடியிருக்காங்க. அந்த இடத்துல போர் போட்டால் தண்ணி வருதுங்க. அந்த தண்ணி எப்படி இருக்குதுங்க? குடிக்கிற தண்ணியாக இருக்குது, நல்ல தண்ணியாக இருக்குது. ரைட்டுங்க. 100 மீட்டர் தூரத்தில் கடல் தண்ணி உப்பாக இருக்குதுங்க, ஆனால் இங்கே நல்ல தண்ணியாக இருக்குதுங்க. அப்போது
இதை வந்து விதி வந்து கடலில் இருக்கிறது உப்பாகவே இருக்கட்டுன்னு சொல்லிட்டு 100 அடி தள்ளி வந்து தண்ணி போடுறாங்க, போர் போடுறாங்க வருது. அப்போ கடல் நீரே குடிநீராக்கி விட்டால் அடிநீரை தேடி எதுக்கு ஓடணும்னு கேட்குறேன். கடல் நீரவே குடிநீராக்கி இருக்கலாமல்லங்க. என்ன விதியை நீங்கள் மதியால் வெல்றதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த அறிவை வந்து இதை ஃபில்டர் பண்ணி இந்த தண்ணி உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் போர் போட வேண்டியதுலையே இல்லை. உங்கள் மதியை வச்சு செய்ய முடியுமான்னு கேட்குறேன். பிறவி பெருங்கடல், அந்த பிறவியில் என்னை ஆண்டவனுடைய அமைப்பு எழுதப்பட்டிருக்குதோ அதை உணரலாம், பார்க்கலாம், ரசிக்கலாம், ருசிக்கலாம். எதையும் மாற்ற முடியலைங்க, ஆல்ட்ரு பண்ணலாம். இதே நீங்கள் கடல் தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு ஆறா செட் பண்ணி உப்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல தண்ணியாக மாற்றுறதுக்கு ஆல்ட்ரு பண்ணலாம். ஆனால் உப்பு தண்ணி என்னங்க, கடல் தண்ணி உப்பு தண்ணி தான். கரெக்டுங்களா? இது எல்லா மக்களுமே நிறைய சொல்லுவாங்க. மதி மேலே விதியேறி சவாரி பண்ணுங்கிற வார்த்தை இன்றைக்கி நான் இந்த யூடியூப்பில் பதிவு செய்கிறேன் இல்லைங்களா? அப்போ நம்ம விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சு கொண்டால், விதியை மதியால் வெல்ல முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஆண்டவன் கொடுத்த அனுகிரகம் எதுவோ அதை தேடி ஓடிட்டு இருக்கலாம்லங்க. கண்டிப்பாக ஐயா. எனக்குமா? கண்டிப்பாக. அப்போ இதெல்லாம் தான் ஆதிகால பழமொழிங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த முன்னோர்கள் இது எல்லாம் வந்து அந்த காலத்தில் எதோ சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் நம்மளை பொறுத்தளவு இந்த திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தால் சந்திரனுடைய நட்சத்திரத்தினால நீ கடலை பற்றி நீரை பற்றி பேசணும் இல்லைங்களாம்மா? அப்போ சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் ஒரு 7 வருஷம் 17, ராகு ஒரு 18, 18 36 இருக்குது 35, குரு ஒரு 16, அப்போ 52 வயசு. சனி தான் 19 வருஷம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு 52 வயசுக்கு மேலே சனி திசை வருதுங்க. அப்போ கரெக்டாக பாருங்கள், சனி திசை தான் அவருக்கு ரிட்டையர்டு வயசு. அப்போ இந்த திருவோண நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்தாங்கன்னா அவங்க 5 வயசு 10 வயசு வரைக்கும் 10 வருஷம் இருப்பு திசை இருக்குன்னா 5 வருஷத்தில் குழந்தையாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு சந்திரதசை முடிஞ்சு செவ்வாய் ஒரு 7 வருஷம் 12 வயசு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு வயசு பையனாக மாறக்கூடிய காலம் அந்த செவ்வாய் திசை தான். அப்போ சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு திசை 18 வருஷங்க. அப்போ இங்கே ஒரு செவ்வாய் ஒரு 7, அங்கே ஒரு 3 10, ராகு ஒரு 18 ஒரு 10 28 வயசுங்கும் போது கரெக்டாக கல்யாண வயசுங்க. அப்போ இவருக்கு ராகு திசையும் குரு திசையும் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும். அப்போ குரு திசை முடிஞ்சு சனி திசையில் இவர் ரிட்டையர்ட் ஆகிறாங்க. அப்போ ஒரு 5 திசைக்குள்ளேயே அவங்க வாழ்வாதாரமே அடங்கியிருக்கு. ஆடி அடங்கும் வாழ்க்கை அடங்கிற மாதிரி இந்த உலகத்தில் நாம் ஷார்ட்டான காலத்தில் பிறந்துக்கிறோங்க. ரொம்ப ஸ்பீடாக வாழ்க்கையை அனுபவிச்சாகணும். காலம் இல்லாட்டி திரும்பி பிடிக்க முடியாது. இளமை அது போனால் முதுமை இளமையை விட்டுட்டால் மறுபடியும் வராதுங்க, இளமையும் திரும்பாது. அப்போ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்துலையும் கூட போராடி கடைசியில் அவங்க வெற்றி கண்டுருவாங்க. அந்த யோகம் வந்து ஒரு மனிதனுக்கு இருக்குதுங்கன்னு சொல்கிறோம். இந்த பவர் அவங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்கு பலிதம் உண்டு. அவங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்குதுங்க. யாரும் காப்பாற்றலைனாலும் அவங்களே காப்பாற்றிக்குவாங்க. அந்த மாதிரி ஓணம் பண்டிகை 27 நட்சத்திரத்தில் ஓணம் பண்டிகை வந்து ரொம்ப விழாவெடுத்து வீடு வாசலை சுத்தப்படுத்தி ஊரே சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். இருக்கிறதுலையே திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பெருமாளுடைய நட்சத்திரம்ங்க. திருவோண நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டால் அந்த வீடு செல்வந்தராக மாறிடுமா. காசு பணம் பேர் புகழ் பொருளாதாரம் எல்லாம் வளருமா. அப்போ திருவோண நட்சத்திரம் வந்து எவ்வளோ ஒரு புனிதமான நட்சத்திரம்னு பாருங்க. இந்த திருவோண நட்சத்திரம் மட்டும் சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு என்றைக்கு தாய்க்கு தோஷம் இல்லை. அதனால் கண்டிப்பாக திருவோண நட்சத்திரம் ஒரு பெரிய அபூர்வமான நட்சத்திரங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு வருவாங்க என்று சொல்லி ஒரு அசுர வளர்ச்சியான ஒரு ராசியான நட்சத்திரங்க. ஐயா, திருவோண நட்சத்திரம். ஆமாம், இந்த திருவோண நட்சத்திரக்காரங்கள் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தால் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்திற்குனே ஒரு கோவில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, அந்த நட்சத்திரத்திற்கு உரிய கோவில் எது ஐயா? அதாவது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு ஆதிகால பரிகார கோயிலுங்க. இது வந்து ஆதிகால பரிகாரம்ங்க. இந்த ஆதிகால பரிகார கோயிலுங்கிறத வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்தில் ஆதிகால பரிகார கோயில் தாங்க இதெல்லாமே. ஏன்னா இதெல்லாம் ஆதி காலத்தில் கட்டின கோயில் இல்லைங்களா? அதனால் இது ஆதிகால பரிகார கோவில்கள். இதில் வந்து திருவோண நட்சத்திரத்தில் இவங்க பிறந்திருக்கிறனால வேலூர் மாவட்டத்தில் திருப்பார்கடல்ங்கிற இடத்துல தான் இந்த கோவில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அது வந்து அந்த கோவில் வந்து இருக்குதுங்க. அந்த கோவிலில் போய் 5 விளக்கு தெய்வம், சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுன்னா அன்னையோடு உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதுலேருந்து உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்குங்க. நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுடைய திசா புத்தி அந்தரம் எல்லாமே சிறப்பாக வேலை செய்யும். அருமையா. திருவோணம் வந்து திருப்பதி பெருமாளை சொல்லிட்டீங்க. வந்து எல்லாரும் மன நிம்மதியோடு இருப்பாங்க. எப்படியும் நமக்கு பணம் வர வந்துடும் அப்படின்னு. அப்புறம் இன்னொரு அழகான விஷயத்தையும் பதிவில் சொல்லியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, சந்திர திசையில் பிறக்கிறாங்க. எப்போவுமே சந்திரன்
தாயை வந்து கூட வச்சிருந்தாலே வாழ்க்கையில் எல்லா செல்வமும் கிடைச்சி எல்லாவற்றையும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திருவோணம் இனிமே வந்து தாயை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாங்கன்னு நம்புறேன் இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமா. சரி, ரொம்ப அழகான நிறைய பலன்கள் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமை. நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. வணக்கம்.